அனைவருக்கும் நமஸ்காரம். மார்கழி 28வது நாளான இன்று திருப்பாவை 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உன்தன்னை பிறவி பெருந்தனே புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று பாடுகிறாள் கோதை. திருமாலுக்கு ஒரு குறையா? என்னவாக இருக்க முடியும்? ராமர் பட்டாபிஷேகத்தின் போது இந்திரனின் லோகத்தில் நடந்தது போல் நடந்தது என்று எழுதிவிட்டாராம் வால்மீகி. இந்திரனை ஜெயித்த இந்திரஜித்தையே வென்ற எம்மை அவனுடன் ஒப்பிட்டு விட்டாரே என்று வருத்தமாம். அதே வருத்தம் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்தனகிரியை உயர்த்தி இந்திரனின் கர்வத்தை அழித்தார் கண்ணன். ஆகவே குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று அழைக்கிறாள் கோதை. திருப்பள்ளி எழுச்சி 8வது பாடல். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார் என்று பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று பாடியவர் இதிலும் முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே, மும்மூர்த்திகளும் உன்னை அறியாத போது வேறு யாரால் உன்னை அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார். இன்றைய பாடல் வரிகள் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. பழங்குடில் என்பது இந்த தேகத்தை குறிக்கிறது. ஈசனின் இருப்பிடம் திருக்கயிலாயம் என்றும் திருமாலின் வாசஸ்தலம் பார்க்கடல் என்றும் கூறுகிறோம். இந்த வெண்மை நிறம் இறைவன் தூய்மையான இடத்திலே வசிப்பதையே குறிக்கிறது. இவ்வுடலே கோயில், தூய்மையான நம் இதயமே இறைவன் வசிக்கும் இடம். ஒவ்வொரு ஜீவனும் அவன் இருக்கும் இடமே. அத்தகைய அடியவர்களின் மனதில் உறையும் ஈசனே என்று பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இதே கருத்தை திருமூலர் அவர்கள் பாடுகிறார். உடல் என்னும் கோயிலின் உள்ளே இறைவன் வீற்றிருக்க இந்த தேகம் அசைவதால் இது நடமாடும் கோயில் என்று அழைக்கிறார். இந்த திருமூலரின் திருமந்திர பாடலை கேட்போம். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின், படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின், நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே, பகவர்க்கு அது ஆமே.